கோபுரம் சிதைந்த பிறகு மக்கள் தங்கள் தங்கள் மொழிகளின்படி பிரிந்து சென்றார்கள். ஒவ்வொரு குழுவும் தனித்தனி தேசங்களில் குடியேறினார்கள். காலம் செல்ல செல்ல மக்கள் உண்மையான தேவனை மறந்தார்கள். கல், மரம், சிலைகள் செய்து அவற்றையே வணங்க ஆரம்பித்தார்கள். அந்த காலத்தில் மெசபதோமியாவில் ஊர் என்ற நகரத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் பெயர் ஆபிராம். அவன் மனைவி சாராய். ஆபிராமின் குடும்பமும் சிலை வணக்கத்தில் இருந்தது. ஒருநாள் ஆபிராமின் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் நடந்தது. ஆபிராமிடம் தேவனுடைய குரல் கேட்கப்பட்டது. ஆபிராம், உன் தேசத்தை விட்டு, உன் உறவினர்களை விட்டு, உன் தந்தையின் வீட்டை விட்டு நான் உனக்கு காட்டும் தேசத்திற்குச் செல். நான் உன்னை ஒரு பெரிய ஜனமாக மாற்றுவேன் என்று வாக்களித்தார்.